நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. காலிஃப்ளவர் முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை வடிகட்டி இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இது கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 25 கிராம் இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸஸ் எல்லாமே எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சில்லி சாஸ்க்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவரில் நம்ம செஞ்சுருக்க மாவு நல்லா கோட்டாகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ரெட் கலர் வேணும்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். சிகப்பு கலர் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் இதில் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. ஒரு காலிஃப்ளவராக சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்லா இது போல் கரண்டி வச்சு எடுத்து விட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமாக திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லாவே கிறிஸ்பி ஆயிடுச்சு. அதோட கலர் பார்த்தாலே தெரியும், நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக இதில் கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவரோடு சேர்த்துருங்க. இதோட ஃப்ளேவரும் அதுக்கப்புறமா இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மொறுமொறுவான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் சில்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.